உங்களை நெருக்கும் சூழ்நிலையால் மருண்டு பயந்து போயிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது பிலிப்பியர் 1:28. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் கர்த்தருடைய செயலே. சத்துருக்களின் பழிச்சொல்லுக்கோ சுற்றியிருந்த சிங்கங்களுக்கோ மருளவும் இல்லை, பயப்படவும் இல்லை. தானியேல். அதற்கு மாறாக அவர் சாக வேண்டும் என்று நினைத்த எதிரிகள் அதே சிங்கத்தின் வாயில் செத்தார்கள். இவருக்கோ கனமும் மேன்மையும் கிடைத்தது. சத்ரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தர் அவனுக்கு விரோதமாக ஒரு கொடியை ஏற்றி நீங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள உங்க கண் முன்னாடி கெட்டு போக வைப்பார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை மட்டும் இறுக பற்றி கொண்டு அவரையே நம்புங்க. உங்களுக்கான மகிமையும் மேன்மையும் காத்திருக்குது. ஜெபிக்கலாமாங்க. சத்ருவின் பயமுறுத்தலுக்கு மருளாமல் உம் வாக்கு தத்தத்தை இறுக பற்றி கொண்டு உம்மையே நம்ப கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.